வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா குடல் குழம்பு தாங்க. ஒரு கேரளா ஸ்டைலில் குடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 குடல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா வேகிற மாதிரி நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஹாட் பேன் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. வெறும் வாணலியில் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அந்த தேங்காயை நல்லா வறுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நான் 2 குடல் எடுத்துருக்கிறனால நான் இந்த அளவு கொடுக்குறேங்க. நீங்கள் 1 குடல் எடுத்திங்கன்னா நான் சொல்கிற மசாலாவில் நீங்கள் பாதி எடுத்தால் போதும். இப்போ அதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதுக்குள்ளேயும் நம்ம இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா நசிச்சு போடுங்க. பேஸ்ட்டாக போடாமல் கொஞ்சம் நல்லா தட்டி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 3 தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நல்லா அந்த மசாலாவை நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தா அந்த குடலில் வந்து இப்போ நம்ம இந்த மசாலாவை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணீர் உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம 2லேருந்து 3 அளவுக்கு நம்ம விசில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான டேஸ்டியான கேரளா ஸ்டைலில் குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்கள் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம்.